விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரை கூட்டம் கூடுதுன்றக்காக இவரை காட்டிலும் நம்ம வடிவேலை கூட்டிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம்? நயன்தாரா கூட்டிட்டு போங்க. நயன்தாரா கூட்டிட்டு போய் நாளைக்கு புரபகண்டா பண்ண சொல்லுங்க. கூட்டம் கூடத்தான் செய்யும், எல்லாரும் பார்க்கத்தான் செய்வாங்க. நடிகர் என்ன கூட்டம் கூடும்? மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு வந்ததை போல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆண்களும் பெண்களுமாக அலை அலையாய் அணி அணியாய் அவர் பேசுகிற மக்கள் சந்திப்பு கூட்டங்களில் மக்கள் வெள்ளம் போல் திரளுகிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆரோடு எங்கள் வெற்றி கழகத்தின் தலைவரை ஒப்பிடுவதற்கு நாங்கள் முயற்சிக்கவில்லை. அப்படி ஒரு நோக்கமும் எங்களுக்கு இல்லை. ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு வராத ஒரு வாலிப சேனை தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு வசமாகி இருக்கிறது என்பதை செல்லூர் ராஜ் அவர்களின் மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். நயன்தாராவோடும் வடிவேலுவோடும் விஜயை செல்லூர் ராஜ் ஒப்பிடுவது அவருடைய ஆத்திரத்தை வெளிப்படுத்துகிறதே தவிர வேறொன்றும் இல்லை. அதிமுக களத்தில் இல்லை என்று சொல்வதற்கு காரணம், எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு கண்ட களங்கள் அனைத்திலும் அதிமுக தோல்வியை சந்தித்திருக்கிறார். 77 அதிமுகவின் வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தால் எடப்பாடி பழனிசாமியின் காலம் அதிமுகவிற்கு இருண்ட காலம். அதிகாரத்தில் இருந்த பொழுது அடித்த கொள்ளை பணத்தை வைத்துக் கொண்டு நிர்வாகிகளை இன்றைக்கு விலைக்கு வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறாரே தவிர பழனிசாமியின் பக்கம் இன்றைக்கு தொண்டர்கள் இல்லை. அதிமுகவின் தொண்டர்கள் சத்தமில்லாமல் இன்றைக்கு தாவேக்காவில் சங்கமம் ஆகி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே களத்தில் இல்லாத கட்சி இன்றைக்கு அதிமுக என்பது ஒரு சோகம் என்றாலும் அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே செல்லூர் ராஜு போன்றவர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு அதிமுகவை வலுப்படுத்துவதற்கு ஏதாவது வழிகள் இருக்கிறதா என்று ஆராய வேண்டுமே தவிர தமிழக வெற்றி கழகத்தின் மீது குற்றம் சுமத்துவது எந்த வகையிலும் நியாயமில்லை. ஆகவே அதிமுக களைத்திருக்கிறது, இளைத்திருக்கிறது. அது தன்னுடைய இருப்பை தொலைத்துக் கொண்டு வருகிறது. எம்ஜிஆரை நேசிக்கிறவர்கள் எங்கள் தலைவர் விஜய் அவர்களையும் நேசிக்கிறார்கள் என்பதை ஊரூருக்கு போய் பார்த்தால் அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்களுக்கு உண்மை புரியும் என்பதை அடக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.